பிடிச்சவங்க தான் அதிகம். சாரி டு சே திஸ், பட் இதுதான் உண்மை. பல விதத்துல முடியாது 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 முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்னால முடியாது, எதுக்குடா இதெல்லாம் ட்ரை பண்ற, நம்மளை ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாம பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம ஜாலியாக இருக்கணும். ரெண்டு சின்ன பசங்க அண்ணன் தம்பி ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவன் வீட்டு வாசல்ல காத்தாடி விட்டு பட்டம் விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ணனுக்கு 15 வயசு, ஆனா இது பெரிய 20 வயசு மாதிரி இருப்பான். ரொம்ப ஹைட்டா வெயிட்டா குண்டா. தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வயசு, ஆனா 10 வயசு மாதிரி இருக்காது, ரொம்ப நோஞ்ச மாதிரி இருப்பான். பட்டம் விட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பட்டம் அறுந்து பறக்கும். அந்த பட்டத்தை பிடிக்கிறதுக்கு 2 பேரும் ஓடி போவாங்க. அது பாட்டுக்கு போய் ஒரு 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 ஆளில்லாத ஒரு இடத்துல ஒரு கிணறு, அந்த கிணத்துல அந்த பட்டம் விழுந்துடும். அந்த பட்டத்தை பிடிக்கிறதுக்கு அண்ணங்காரன் குதிப்பான், அந்த கிணத்துக்குள்ள விழுந்துருவான். கிணத்துக்குள்ள விழுந்த உடனே அந்த அண்ணங்காரன் கத்துறான், டேய் தம்பி யாராவது இருந்தா கூப்பிடுறா, என்னை காப்பாத்துறான்னு. தம்பிக்காரன் வந்து நோஞ்சா மாதிரி நின்றுகிட்டு சுத்தி சுத்தி பாக்குறான், யாருமே இருக்க மாட்டாங்க. எப்படி அண்ணனை காப்பாத்தி ஆகணுமே. உடனே பக்கத்துல ஒரு பக்கெட்டு கயிறு இருந்திருக்கு. அந்த தம்பி வந்து யாருமே இல்லை அப்படின்ன உடனே விடலை. சரி எப்படி அண்ணனை காப்பாத்திக்கணும்னு அந்த பக்கெட்டை கிணத்துக்குள்ள விட்டான்னா, பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ, நான் இழுத்து உன்னை காப்பாத்திடுறேன். அந்த பையன் நோஞ்ச மாதிரி இருக்கிற அந்த சின்ன பையன் அவ்வளோ ஹைட்டா வெயிட்டா இருக்கிற அந்த அண்ணனை இழுத்து காப்பாத்திடுறான். 2 பேரும் அவன் ஊருக்கு வந்து சொல்றாங்க நடந்த சம்பவத்தை. எல்லாம் எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, பொய் சொல்றேன்றாங்க எல்லாரும். ஆனா அந்த அந்த ஊர்ல ஒரு பெரியவர் மட்டும் மரத்தடியில உட்கார்ந்து இருக்காரு. அந்த அண்ணனின் தம்பியை கூப்பிட்டு பாராட்டுகள் சொல்லி, முக்கியமா அந்த தம்பியை கூப்பிட்டு பாராட்டுற, வெரி குட், நீ சூப்பரான ஒரு வேலை செஞ்சிருக்க, யாரும் செய்ய முடியாத வேலை செஞ்சிருக்கேன்னு பாராட்டுறத இந்த ஊர் மக்கள் பாக்குறாங்க. என்னன்னா இந்த பசங்க வந்து கதை விடுறானுங்க, பொய் சொல்றாங்க. இதை வேற இந்த பெரியவர் பாராட்டுறாங்களேன்னு அந்த ஊருக்காரெல்லாம் வந்து, ஏன் பெரியவரே பாராட்டுறீங்க, அவன் கதை விடுறாங்க, இது முடியுமா, அந்த பக்கெட்டை கூட தூக்க முடியாது இந்த பையனால, இவன் எப்படி அண்ணனை காப்பாத்திருப்பான் அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, இல்ல அந்த இடம் எனக்கு தெரியும், அந்த கிணறும் எனக்கு தெரியும், அந்த இடத்துல ஆள் நடமாட்டமே இருக்காது, அதுவும் எனக்கு தெரியும். இந்த பையன் விழுந்திருப்பான், தம்பிக்காரன் காப்பாத்திருப்பான், ஏன் உறுதியா அப்படி காப்பாத்திருப்பாங்கன்னு சொல்றீங்கன்னு அந்த ஊருக்காரங்க பெரியவரை பாட்டு கேட்டதுக்கு அந்த பெரியவர் பதில் சொல்றாரு, காரணம் அங்க யாராவது இருந்திருந்தா இந்த தம்பி பண்ண முயற்சியை பார்த்து, டே உன்னால முடியாதுடான்னு சொல்லியிருப்பாங்க. உன்னால முடியாதுன்னு சொல்றதுக்கு அங்க யாருமே இல்லாததுனால அந்த தம்பியால முடிஞ்சது. சப்போஸ் முடியாதுன்னு சொல்லியிருந்தா அந்த சின்ன பையனால முடியாம போயிருக்கும். அதுதான் இன்னைக்கு இந்த மண்ணில் நடக்குது, இந்த உலகத்துல நடக்குது. எல்லாரும் சுத்தி முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்றதுனால நிறைய பேரால முடியாம போகுது. ஸோ என்னுடைய அட்வைஸ், காதை மூடிக்கோங்க. உலகம் என்ன சொல்லுதோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. உலகம் முடியாதுன்னு தான் சொல்லும், நீங்க உங்களை நம்புங்க. என்னால முடியும், ஐ வில் டூ இட். நான் சாதிக்க பிறந்தவன், ஜெயிக்க பிறந்தவன், சாதிப்பேன் ஜெயிப்பேன்ற எண்ணம், தன்னம்பிக்கையை நீங்க வளர்த்துக்கோங்க. அதுதான் சொல்லுது.